கேவலமா நாக்கு எடுக்கணும். பெண் என்றால் என்ன வேணாலும் செய்யலாம். பேசாதீங்க. சொல்ல மாட்டீங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல கனி அக்கா பண்ண விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வீக் கனி அக்கா நீங்க கிச்சன்லயே இருக்கீங்க, அதை விட்டு வெளியே வாங்கன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கனி அக்கா பண்ற சம்பவத்தெல்லாம் பார்த்து ஆளுங்க மிரண்டு போயிட்டாங்க. கனி அக்கா நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, கிச்சன்ல இருந்தீங்கல்ல அதே மாதிரி இருந்துருங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கனி அக்கா சாதாரணமா வெளியே இருந்துட்டு உள்ளுக்குள்ள பயங்கர வேலை பண்றாங்க. அதுல 2 வேலையை பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன தெரியுமாங்க, ஃபுட் இப்ப சிக்கன் மாதிரி ஏதோ ரெடி பண்ண போறாங்க போல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது போடாம செய்யலாம், பச்சை வாடை வரும், வாயில வைக்கவே முடியாது, அந்த மாதிரி செஞ்சு தந்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சபரி ரொம்ப நேர்மையானவர் தானே, அக்கா சாப்பாடு விஷயத்துல அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பேசணும்ல, ஆனா அப்பெல்லாம் பேசாம சரின்ற மாதிரி ஏத்துக்கிற மாதிரி அமைதியா நின்றுட்டு இருக்காரு. சோ கனி பாத்தீங்களா ஃபுட் விஷயத்துல இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு கூட யோசிக்கிறாங்க. சோ கனி ஃபர்ஸ்ட் வீக் ரொம்ப அமைதியா இருந்தாங்க, ஆனா செகண்ட் வீக் கேம் விளையாட ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்க கேமை சரியா விளையாடுறாங்களான்னு கேட்டா அதுதான் கிடையாது, சரியா விளையாட மாட்டாங்க, நிறைய தப்பு பண்றாங்க. அந்த சாப்பாடுல உப்பு கொட்டினது இதெல்லாம் கண்டிப்பா தப்பு தான். அதே மாதிரி கனி இருக்காங்கல்ல, இந்த எஃப்ஜே நிறைய தப்பு பண்ணும்போது சப்போர்ட்டிவா பேசுறாங்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இவன் நிறைய லூஸ் டாக் வர்றான்ல, அப்ப கூட இவனுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி இப்ப ரெண்டாவது சம்பவத்தை பத்தி பார்ப்போம். இந்த ஆதிரை இருக்காங்கல்ல, எஃப்ஜே கிட்ட விளையாடுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அவன் முடியல மூஞ்சிலலாம் கையை வைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இவன் இருக்கான்ல, என்ன பையனா இருந்தா எப்படினாலும் கையை வைப்பீங்களா, பொண்ணுக்கு இந்த ஃப்ரீடம்லாம் இருக்கான்ற மாதிரி ஒரு மாதிரி கிண்டலா கேட்கறான். அதாவது பொண்ணுங்களை கை வச்சா பிரச்சனை, பசங்களை கை வச்சா பிரச்சனை இல்லையான்ற மாதிரி இவன் கேட்கறான். அதுக்கு ஆதிரை இருக்காங்கல்ல, ஓஹோ உனக்கு நான் கை வைக்க கூடாது, பார்வதி தான் கையை வைக்கணுமான்ற மாதிரி கிண்டலா கேட்கறாங்க. அதாவது பார்வதி பிரைவேட் பார்ட்டை புடிச்சிட்டாங்கன்ற மாதிரி இவன் சொன்னான் பாத்தீங்களா, அதை இந்த இடத்துல கொண்டு வந்து இவங்க கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. இந்த ஆதிரை அந்த விஷயத்தை விட்டு வெளியே வரமாட்டாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்வதியை பிடிச்சதா இந்த எஃப்ஜே சொன்னால, அந்த மாதிரி உனக்கு பிடிச்சிருவன்ற மாதிரி சபரி கிட்ட சொல்றாங்க. அது எவ்வளவு தப்பான வார்த்தை. அதாவது பார்வதி பிரைவேட் பார்ட்ல நான் கை வைக்கலன்றாங்க, இவன் வச்சதா சொல்றான், தெரியாம கூட பட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப ஆதிரை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சரி இதுல கனி என்ன பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆதிரை இந்த மாதிரி சொல்லும் போது, ஏமா இந்த மாதிரி சொல்ற, இப்பெல்லாம் சொல்லாதன்னு சொன்னா பரவாயில்ல, அப்படி இல்லாம அமைதியா இருந்தாலும் பரவாயில்ல, கனி இருக்காங்கல்ல இவங்க சொல்ற அந்த காமெடியை கேட்டோன்னு ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. கனி கண்டிப்பா இந்த எஃப்ஜே கூட ஆதிரை கூட சபரி கூட பிரச்சனை தான். சபரி ரொம்ப பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆனா இந்த எஃப்ஜே எல்லாம் ரொம்ப பிரச்சனை. இந்த எஃப்ஜே கூட இருந்தாங்கன்னா கனி இன்னும் பேரை கெடுத்துட்டு தான் வெளியே போவாங்க. ஸோ எஃப்ஜே விட்டு ஒதுங்கி இருந்தா கூட போதும், இப்போதைக்கு எஃப்ஜே விட்டு ஒதுங்கி இருந்தா கூட போதும். சபரிலாம் ரொம்ப பிரச்சனை பண்ணல, சபரி சின்ன சின்ன விஷயம் பண்ணுவாரு, ஆனா பெருசா பண்றது இல்ல. ஆனா கனி இந்த எஃப்ஜே விட்டு தள்ளி போறது தான் நல்லது. இவங்க பண்ற காமெடிக்கு விழுந்து விழுந்து கனி சிரிக்கிறாங்க.